அல்லேலூயா. தேவ சமூகத்திற்கு வந்து என்னுடைய ஒரு சிறிய சாட்சியோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை எத்தனை மணிக்கு முடிக்கணும்? அல்லேலூயா. எத்தனை பேர் நல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க? சந்தோஷம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த சாதாரண மைக்கை பிடிக்க கூட எங்களுக்கு பேலன் இல்லை. நான் இது ஒரு நவமாக சொல்லவில்லை, ஒரு மைக்கை பிடிக்க கூட எங்களுக்கு பேலன் கிடையாது. எத்தனையோ நேரம் சில நேரங்களில் கூட்டங்களை எங்களுக்கு ஏற்படுத்தும் பொழுது நாங்கள் மணிக்கும் தேவ சமூகத்தில் இருப்போம். ஆண்டவரே இந்த கூட்டங்களை ஏற்படுத்துறாங்களே, மணிக்கும் தேவ சமூகத்தில் ஆண்டவரே இது போல ஒரு கூட்டங்களை ஏற்படுத்துறாங்களே, நான் போய் என்ன பேசுவேன் ஆண்டவரே, நான் போய் அங்கே என்ன வார்த்தைகளை பேசுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எங்களால் எங்களுடைய சொந்த பலத்தால ஒன்றும் முடியாது. நாடக ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு கொடுங்க, வேற எதுக்குமே உட்கார மாட்டேன், அந்த கிருபை எனக்கு கொடுங்க. நான் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறதுக்கு நிற்க கூட எனக்கு பலன் கிடையாது. ஆனா எங்களுடைய பலன் தேவனுடைய கிருபையில் இருக்கு, ஆகாரத்தில். அல்லேலூயா. உன்னுடைய பலன் எங்கே இருக்கிறது? அந்த ஸ்திரீ சிம்சோனை பார்த்து கேட்கிறான், மகா உன்னுடைய பலன் எங்கே இருக்கிறது? அதுதான் தேவனுடைய ஆவியில உண்டாகிற பலன். அல்லேலூயா. ஆகாரத்துல இல்ல, நம்முடைய சாரீரிக பலத்துல இல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்துல உண்டாகிறது அதோட பலன். அல்லேலூயா. நான் மோசேயை குறித்து சற்று சிந்திக்க ஆரம்பிச்சேன். எப்படி இவன் அந்த மலையின் மேல உச்சில ஏற ஆரம்பித்தான். 40 நாள் உபவாசம், அங்க வாகன வசதி கிடையாது, ரோடு கிடையாது. இப்படிப்பட்டதான செங்குத்தான மலையின் மேலே இந்த மோசே தேவனுடைய மகிமையை பார்க்க எப்படி புறப்பட்டான்? அங்கதான் அவரை சூழ்ந்து கொண்டது தேவனுடைய மாறாத கிருபை. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இந்த தேசத்துக்கு கிட்டத்தட்ட 9 வருடம் காலம் வருகிறேன். எனக்கு சில இடங்களை கூட்டம் முடிச்ச பிறகு வெவ்வேறு விதமான ஆகாரங்களை வைப்பாங்க, சாப்பிட ஆசையா இருக்கும், ஆனா என்னோட வயிறு ஏற்காது. அல்லேலூயா. என்னுடைய ஐயோ ஏதாவது ஒரு ஆகாரத்தை விரும்பி எடுத்தா கூட ராத்திரி எனக்கு மிகுந்த போக்கு உண்டாயிடும். ஆனா என்னுடைய மிகுந்த பலவீனத்திலே இன்றைக்கும் சிங்கத்தை போல ஒரு உன்னத பலத்தை நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த இடத்துல வியாதியோடும் பலவீனத்தோடும் கஷ்டத்தோடும் சரீரத்திலே பலவீனத்தோடும் வந்திருக்கிறியா பிள்ளையே? மாத்திரையில் இல்ல உன்னுடைய பலன் தேவனுடைய கிருபையில் இருக்கிறது. இந்த கிருபையை நீங்க பற்றி பிடிக்கல, எல்லா வியாதி பலவீனங்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓடிடும். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை படிங்க. நான் இந்த தேசத்துக்கு வரும்பொழுது எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கியம் இது. ஆண்டவரே இந்த தேசத்துக்கு நான் என்ன வசனங்களை எடுக்கலாம்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு காண்பித்தார். இதுதான் நாங்கள் ஒவ்வொரு நாளா தியானித்து கொண்டு வருகிறோம். எடுத்து படிங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, ஆதாமே ஆதாமே நீ எங்கடா இருக்கிறாய் என்று கேட்டார். நான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது சற்று யோசிக்க ஆரம்பித்தேன். அருமையானவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு மறைந்து போகிற ஒரு மனுஷன் கூறிய வார்த்தை அல்ல, கேட்ட கேள்வி அல்ல. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் தான் சிருஷ்டித்த மனுஷனை பார்த்து கேட்ட கேள்வி, ஆதாமே ஆதாமே நான் உன்னை சிருஷ்டித்தேன், நீ எங்கே இருக்கிறாய்? அந்த இடத்துல ஆதாம் ஒரு கிறிஸ்தவனா, புத்தனா அல்லது ஒரு இஸ்லாமியனா? அவன் எந்த மதமும் கிடையாது. இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ யாரா இருக்கட்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து கேட்கிற கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா. நான் கொஞ்சம் நேரம் யோசிக்க ஆரம்பித்தேன். என்னடா இது, பூமியினுடைய கடையாந்திரத்தையே அறிகிற ஆண்டவர் இவனை பார்த்து எங்க இருக்கிறன்னு கேட்கிறாரு. அவர் தானே தோட்டத்துல வச்சிருக்கிறாரு. காரணம், he has lost his standard. அவனுடைய ஸ்தானத்தை அவன் இழந்து விட்டான். அல்லேலூயா. அந்த 8ஆம் வசனத்துல படிச்சு பாத்தீங்கன்னா அதனுடைய விடையை நீங்க அறியலாம். படிங்க, 3ஆம் அதிகாரத்துடைய 8ஆம் வாக்கியத்தை படிங்க. பகலிலே குளிர்ச்சியான சமயத்திலே அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமோ அவன் மனைவியோ தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருதத்திற்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள்.
பாருங்க எவ்வளவு அபகடமான ஒன்று. இந்த சத்தத்தை கேட்கிற அவர்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அவர்கள் சந்தோஷிக்கப்பட வேண்டிய ஸ்தானத்துல இன்றைக்கு அபகடத்தோடு கூட ஒளிந்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சத்தமாகிய சுவிசேஷம் உன்னை தேடி வருகிறது. ஆனா நீ என்ன செய்கிற? அந்த சத்தத்துக்கு முன்பாக உன்னால தைரியமாய் நிற்க முடியல. அல்லேலூயா. காரணம் என்ன? நீ நிர்வாணியாக இருக்கிற. அந்த தேவனுடைய மகிமையை நீ இழந்திருக்கிற. நான் கொஞ்சம் யோசிச்சு, ஆண்டவரே நான் நிர்வாணியா இருக்கிறேன். அவன் தப்பு பண்ணினதுக்கு முன்போ நிர்வாணி தான், பழத்தை சாப்பிட்டுக்கு பிறகு அவன் நிர்வாணி தான். ஆனா அங்க என்ன நடந்திருக்கு? தேவனுடைய மகிமையை அவன் இழந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அருமையான தேவனுடைய பிள்ளையே, எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பல வேதனைகளும் பல அபகடங்களையும் சந்திக்கிற காரணம் என்ன? ஏன் அவங்களுக்குள்ள வேதனை வருகிறது? அவங்க ஆண்டவர் வச்சிருந்த ஸ்டாண்டர்டை தூக்கி கலைத்து போட்டுட்டாங்க. ஆண்டவர் நம்மை ஒரு ஸ்டாண்டர்ட்ல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பரவசமாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ நான் கேட்கிறேன், இந்த ஐயா அரசாங்க ஆர்மியில ஒர்க் பண்றாருன்னா அவருக்கு நான் அந்த ஸ்டாண்டர்ட் கொடுப்பேன், அவருக்கு அந்த தகுதி கொடுப்பேன். ஆனா தெருவில் பிச்சைக்காரன் உட்கார்ந்துருக்கிறான், அவனுக்கு போய் அந்த ஸ்டாண்டர்ட் கொடுக்க முடியுமா? இன்றைக்கு இங்க பிச்சை எடுப்பான், நாளைக்கு அவன் இந்த இடத்த விட்டு போய் வேற இடத்துல உட்காருவான். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் என்பது அப்படி அல்ல. அவர்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறார்கள். இங்கிலீஷ்ல ஸ்டாண்டர்ட், இடம் என்றதான வார்த்தை இங்கிலீஷ் பைபிள் எல்லா இடங்களும் பிளேஸ் இருக்காது. இஸ் a sanctuary ன்னு எழுதிருக்கும். அல்லேலூயா. வெளிப்படுத்துற விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இருக்கு, இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்க. நீதிமொழிகள் 27:8. நீங்க சீக்கிரம் எடுத்துட்டீங்கன்னா கூட்டத்தை சீக்கிரம் முடிப்பேன், இல்லைன்னா 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டியது. ஏன்னா தவறு உங்க மேல. அல்லேலூயா. தன் வீட்டை விட்டு தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படியோ அருமையான தேவஜனமே, வேதாகமம் இங்க சொல்லுகிறது, ஒரு மனுஷன் தேவன் கொடுத்த அந்த ஸ்தானத்தை இழக்கும் பொழுது, தேவன் அவனுக்கு கொடுத்த தகுதியை இழக்கும் பொழுது, தேவன் அவனுக்கு கொடுக்கிற அந்த ஸ்டாண்டர்டை அவன் இழந்து தள்ளும் பொழுது, ஒரு குருவி எப்படி தன் கூட்டை விட்ட உடனே அது தூக்கம் இல்லாம இலைப்பாறுதல் இல்லாம தவிக்கிறதோ, அதே மாதிரிதான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை அநேகருக்கு கடினமான வாழ்க்கையா மாறி போச்சு. ஏன் மாறிச்சு? நமக்கு இன்னைக்கு எல்லாமே சௌகரியமா இருக்கிறது, நல்லா இருக்க காடி இருக்கிறது, ஏசி இருக்கிறது. நான் அவனுடைய கிருபையில கென்யா நாட்டுக்கு போயிருந்தேன். முதல் நான் கென்யாவுக்கு தான் என்ன அழைச்சாங்க. அப்போ சில பாஸ்டர்மார் என்னோட கூட கூப்பிட்டேன், பாஸ்டர் எங்களோட வாங்க கென்யாவுக்கு போ, நீங்க லண்டனுக்கு வேணும் கூப்பிடுங்க பாஸ்டர், நான் வரேன். ஆனா நீங்க கென்யா இந்த சோமாலியாவுக்கு நீங்க டிக்கெட் இலவசமா போட்டிருந்த கூட நான் வரமாட்டேன். நாங்க போனோம், எங்களுக்கு ஆகாரம் கிடையாது, ஒரு சின்ன பருக்களோடு கூட இவ்வளவுதான் அரிசி. இதை சாப்பிட்டு இங்க இருந்து அடுத்த அடி வைக்கிறதுக்குள்ளே வயிறெல்லாம் காலி ஆகிடும். இது போல தார் ரோடு கிடையாது. இவ்வளவு பெரிய கல்லு மேல போகும், 200 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள போவோம். அந்த காட்டுக்குள்ள 150 ஜனம் ஆத்துமாக்கள், தரை கிடையாது, ஹால் கிடையாது, கூரை கிடையாது. அப்படியே அந்த வெயில்ல கர்த்தரை ஆராதிப்பார்கள். நான் கேட்டேன், பிரசங்கம் பண்ண எல்லாம் உட்கார்ந்து இல்லை, நாங்க எப்படி வழக்கமா பிரசங்கத்தை கூட நின்றுதான் பிரசங்கம் கேட்போம். 1.5 மணி நேரமா இருந்தாலும் 2 மணி நேரமா இருந்தாலும் நின்று கொண்டே தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்க கேட்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு உனக்கு ஆண்டவர் எல்லா சௌகரியமும் இருக்கிறது, ஆனா உன்னுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நிறைவு இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லை. நீ ஆலயத்திற்கு வருகிற, நீ அவன் சன்னிதானத்துக்கு வருகிற, எல்லாம் இருந்து கூட ஒரு நிறைவு இல்லை. அல்லேலூயா. யார் நிறைவு இருந்தாதான் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். 2 காரியத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். நீ எத்தனை குழியில தூக்கி போட்டா கூட சரி, ஆண்டவர் 2 வச்சிருப்பார், குழியை நன்மையா மாத்தி விட்டுருவார். யோசேப்பு குழியில போட்டாங்க, ஆனா அந்த குழியிலேயே அவனுக்கு நன்மையை கட்டளையிட்டார். அந்த குழிதான் ராஜாங்க சிங்காசனத்தை அடைய அவனுக்கு உதவியா இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த நிறைவான அனுபவத்திற்குள்ள நீ வரும் பொழுது தேவனுடைய நன்மையை நீ ருசி பார்க்க ஆரம்பிப்பாய். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு அபகடமான சூழ்நிலை என்ன? அவங்க அந்த ஸ்தானத்தை இழந்து விட்டார்கள். இன்றைக்கு அதை தான் நம்ம தியானிக்க போறோம். நம்முடைய பிரசங்கத்துடைய தலைப்பு தேவனுடைய ஸ்தானமும் மனுஷனுடைய ஸ்தானம். அல்லேலூயா. தேவனுக்கு ஒரு ஸ்தானம் உண்டு, அந்த ஸ்தானத்துல தான் அவர் வருவாரு. அதுதான் அவருடைய ஸ்தானம், சந்நிதி ஸ்தானம்.
நீங்க கோயிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலெல்லாம் அந்த கோயிலுக்கு எழுதிருக்க தேவஸ்தானம் எழுதிருப்பாங்க. கிட்ட யாரும் நெருங்க விட மாட்டாங்க. அந்த இடத்துல தான் அந்த சொரூபம் இருக்கும்னு சொல்லி தேவனுடைய ஸ்தானம். இப்ப வேதாகமத்துல தேவனுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிறது. அந்த ஸ்டாண்டர்ட்ல தான் அவர் வருவார். அந்த ஸ்டாண்டர்ட்ல யாரை கூட்டிட்டு வருவார், யார் வருவாங்க, யார் அந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி வேதாகமம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. அருமையான பாஸ்டர் ஐயா கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னாரு, இந்த கீபோர்டு வாசிக்கிறதுக்கு அதை பண்ணக்கூடாது, சிகரெட் அடிக்கூடாது. நான் கொஞ்சம் அப்படியே துக்கமாயிட்டு, என்னடா இது, கோயிலுக்கு வராத ஒரு பின்மாற்றக்காரன் தான் அந்த வார்த்தையை சொல்லணும். பீடத்துல வந்து வாசிக்கிறவனுக்கு அந்த வார்த்தை சொல்லவே கூடாது. எச்சைகளை எடுப்பதற்கு கூட அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேறினவனா இருக்கணுமா. எடுத்து படிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்க. இன்றைக்கு கிட்டார் வாசிக்கிறதுக்கோ மேளதாளம் வாசிக்கிறதுக்கோ சில தகுதியை அறிவிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப துக்கமாய் போச்சு. எடுத்து படிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வாக்கியத்தை படிங்க. அப்போஸ்தலர் 6:3. ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியோ ஞானமும் நிறைந்த, பாருங்க நல்லா கவனிங்க, சாதாரண எச்சைகளை எடுப்பது கூட அப்போஸ்தலர் நடபடிகள் தகுதியை பாருங்க. பரிசுத்த ஆவியில அவனுக்கு ஒரு நிறைவு இருக்கணும். இரண்டாவது தேவனுடைய ஞானம் இருக்கணும். அடுத்ததுமா இல்ல மீண்டும் படிங்க வசனத்தை. எல்லாம் மீண்டும் கவனிங்க. ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியோ ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற. பாத்தீங்கன்னா இந்த 3 அனுபவம் இல்லாம எச்சைகளை எடுப்பதற்கு கூட தகுதி கிடையாதா? நீ தேவ சமூகத்துல கிண்ணறத்தை வாசிக்கிற, கிட்டார் வாசிக்கிற, மேளதாளம் வாசிக்கிற, அப்போ உனக்கு எவ்வளவு பெரிய தகுதி உனக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பெருமைக்கு சொல்லல, எங்களுடைய ஆலயத்துல மொழிபெயர்க்கிற நபர் 8 மணி நேரம் ஜெபிக்காம வரக்கூடாது. பாட்டு பாடுற நபர் 6 மணி நேரம் ஜெபிக்கணும். மேளதாளம் வாசிக்கிற நபர் 4 மணி நேரம் முழங்கால நின்று அழுதுட்டு தான் வரணும். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, தாவீது கிண்ணறத்தை வாசித்தா சவுல் மேல உள்ள ஆவி போயிடுச்சு. அல்லேலூயா. இன்றைக்கு ஏன் இந்த தகுதி இல்லை? காரணம், அவர்கள் தேவன் வைத்திருந்ததான தகுதி ஸ்தானத்தை கலைத்து போட்டார்கள். அதனாலதான் அவங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் கேட்கிறாரு, எனக்கு அந்த என்னுடைய ஸ்தானம் எங்க? அந்த ஸ்தானத்துல தான் ஆண்டவர் வருவார். எடுத்து வாசிங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம். இப்பொழுது ஆண்டவருடைய ஸ்தானம் என்பது என்ன, அடுத்தது மனுஷனுடைய ஸ்தானம் என்பதை தியானிக்க போறோம். அந்த ஸ்தானத்துல நீ திரும்பி வந்துட்டேன்னா உன் வாழ்க்கை ஒரு மகிமையான வாழ்க்கையாக மாறிவிடும். அல்லேலூயா. நான் மீண்டும் சொல்றேன், தேவனுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் உண்டு, ஒரு ஸ்தானம் உண்டு. அந்த ஸ்தானத்துல அவர் வருவார். உனக்கு ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்கிறார். அந்த ஸ்தானத்துல நீ வரணும். வந்த பிறகு அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். எடுத்து வாசிங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துடைய 20ஆம் வசனத்தை படிங்க. ஆனபடியினாலே எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல பாத்தீங்களா? அந்த தேவன் விரும்புகிற ஸ்தானாதிபதி யார் தெரியுமா? தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தான் தேவனுடைய ஸ்தானம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசரிப்பு கூட நல்ல கவனிங்க. ஆசரிப்பு கூடாரத்துல பிரகாரம் உண்டு, பரிசுத்த ஸ்தலம் உண்டு, மகா பரிசுத்த ஸ்தலம் உண்டு. ஆண்டவருடைய மகிமையை கொண்டு வரக்கூடிய ஸ்தானம் எதுனா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறதானே அந்த உடன்படிக்கை பெட்டி தான். அங்கதான் ஷெக்கினாவின் வல்லமை வந்து இறங்கும். ஷெக்கினா என்றதான வார்த்தை இப்ரேய வார்த்தை ஷக்கான். என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய ஸ்தானத்தை எப்படி வெளிப்படுத்துவாரு? சும்மா பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்றதுனால தான் தேவன் இல்லை, ஒரு போட்டா மூலமா தன்னை காண்பிக்கிறதுனால இயேசு என்பது அல்ல. நம்முடைய ஜீவியத்தினாலே தேவனை வெளிப்படுத்துற இயேசுவை, அதுதான் அந்த ஸ்தானம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஸ்தானத்தினுடைய ரகசியத்தை இன்னும் 2 வசனங்களை தியானிச்சுட்டு கடைசியாக நம்முடைய ஸ்தானத்துக்கு நாம் போவோம். எடுத்து படிங்க. ஏசாயா 43:7 படிங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம். நான் என்னுடைய மகிமைக்கென்று சிருஷ்டித்து என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா. தேவனுடைய ஸ்தானம் என்பது என்னதும் அர்த்தம்? அவருடைய மகிமைக்காக, அவருடைய மகிமை இறங்கும்படி, அவருடைய திருநாமம் அங்கு பிரதிபலிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற கூட்டத்தார் தான் தேவனுடைய ஸ்தானம். அல்லேலூயா. நான் இப்ப கேள்வி கேட்கிற சொல்லுங்க, அந்த தேவனுடைய ஸ்தானம்னா யாரு? நீங்களே சொல்லுங்க. தேவனுடைய ஸ்தானம்னா யாரு?
அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய மகிமை நம்ம மேல வந்து இறங்குதுன்னு சொன்னா நம்ம எவ்வளவு உத்தம வாழ்க்கை நமக்குள்ள வாழணும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் ஆண்டவர் நம்ம எப்படிப்பட்ட ஸ்தானத்துல ஆச்சு நம்ம கொண்டுதான் அந்த பூமிக்கு தன்னை பிரதிபலிப்பாராம். மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டி மேலதான் அந்த ஷெக்கினாவின் மகிமை அப்படியே வல்லமை இறங்குமா. அப்போ தேவனுடைய பெட்டி, தேவனுடைய ஸ்தானம், தேவன் தங்குற இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவன் தாபரிக்கிற இடம் என்று சொன்னால் அது யார்? அந்த ஸ்தானம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதியிருக்காங்க, தேவனுடைய மகிமையை காண்பிக்கும்படியான ஸ்தலம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய நிலவரம் என்ன? அதனாலதான் மனுஷனை படைக்கும் போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 படிக்கிறார், நம்முடைய சாயலாகவே அவரை சிருஷ்டிப்போம். தேவனுடைய ஸ்தானமாய் அவரை சிருஷ்டித்தார். ஆனா இன்றைக்கு என்ன ஆனது? மனுஷன் அந்த மகிமையை இழந்து போயிட்டான். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார், மோசே மோசே வா. அந்த இடத்துல ஆதாம் மகிமையை இழந்தான், கீழ்ப்படியாம இடம் கொடுத்தான், தேவனுடைய மகிமை அவனை விட்டு போயிடுச்சு. மோசேக்கு அழைக்கிறார், மோசே வா, என்னுடைய மகிமையை நான் உனக்கு திரும்பவும் கொடுக்கிறேன். நான் சொல்ற மணி 2 காரியம் செய். மலையின் மேல நீ ஏறி வா, நான் சொல்லும் இடத்திற்கு நீ வந்து நில், அங்கே நான் என்னுடைய மகிமையை உங்களுக்கு காட்டுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அருமையான பிள்ளை, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஸ்தானத்தை கர்த்தர் விரும்புகிறார். அந்த ஸ்தானத்தை ஆண்டவரே நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அந்த ஸ்தானமாகிய என்னுடைய இருதயம், என்னுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? அதனாலதான் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, கர்த்தர் அவங்களுக்குள்ள கிரியை செய்யற அந்த ஸ்தானத்தை விட்டதுனாலதான் அவங்க எவ்வளோ ஜெபம் பண்றாங்க, எவ்வளோ ஆண்டவரை ஆண்டவரை கூப்பிடுறாங்க, குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லை. ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அவங்க அந்த ஸ்தானத்தை இழந்துட்டு ஐயோ ஆண்டவரே இறங்கு, ஆண்டவரே இறங்கு, என்னதான் ஓயாம கூப்பிட்டாலும் ஆண்டவர் அவங்க சத்தத்தை கேட்க மாட்டார். அல்லேலூயா. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியத்தை படிங்க. ஏசாயா 1:3. மாடு தன்னுடைய எஜமானை அறியும், கழுதை கூட, அதாவது எல்லா மிருகத்திலேயே கேவலமான ஒரு மிருகம் தான் கழுதை. அந்த கழுதைக்கு கூட தெரியுமா ஆண்டவருடைய முன்னிலையை அறியும். இஸ்ரவேலரோ அறிவில்லாமலோ உணர்வு இல்ல, அதனால ஸ்தானத்தை இழந்து, அதுக்கு அறிவும் இல்ல, உணர்வும் இல்ல. என்ன பிரசங்கத்தை நீ பண்ணுங்க ஐயா, அது ஒரு காதுல வாங்கிட்டு மறு காதுல விட்டுருது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னோட பசுத்தவர் அடிக்கடி சொல்வார், சில பேர் மணிக்கணக்காக ஆண்டவரே ஆண்டவரே கூப்பாடு போடுவாங்க. அவர் சொல்லுவார் அடிக்கடி, ஆண்டவர் உட்காந்து வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தது வந்து மணிக்கணக்காக உட்காந்து பூமியே உண்டாகு, பூமியே உண்டாகு, பூமியே உண்டாகுன்னு சொல்லல, வானமே உண்டாகுன்னு ஒரு வார்த்தை தான் அங்கிருந்து அதிகாரம் வெளிப்பட்டது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், தேவன் நியமித்திருக்கிற அந்த ஸ்தானத்துல கரெக்டா இருந்தீங்கன்னு சொன்னா நீ இருதயத்துல நினைக்கும் பொழுதே உன் காரியங்களாம் சக்சஸ். அதனால தான் தானியேலுக்கு சொல்றான், தானியேலே தானியேலே, நீ என்ன ஜெபிக்க போற என்பது எனக்கு தெரியும், உன் ஜெபிக்கிறது முன்பே உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்றார். அல்லேலூயா. ஏன்னா தானியேல் அந்த ஸ்தானத்தை காத்துக்கொண்டான். அந்த ஸ்தானம் என்பது என்ன? ஆண்டவர் எப்படி சொல்றாரு ஸ்தானம்? நீங்க நிறைய பேர் தெரியல, புல்பிட்டு தான் ஸ்தானம் நினைக்கிறாங்க. புல்பிட்டு இருக்கட்டும், தப்பு இல்லை. ஆனா ஸ்தானம் என்பது என்ன? தேவன் நியமித்ததான அவருடைய மகிமைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் அவருடைய ஸ்தானம். எடுத்து படிங்க, சங்கீதம் 114ஆம் சங்கீதத்தை படிங்க. அந்த ஸ்தானம் யாரு மீண்டும் படிக்கலாம். 114ஆம் சங்கீதம் 2ஆம் வாக்கியத்தை படிங்க. இப்போ இவ்வளவு நேரம் ஸ்தானம் ஸ்தானம் கேட்டோமா இல்லையா? இவ்வளவு நேரம் ஸ்தானம்னா என்ன, தேவனுடைய ஸ்தானம் எப்படிப்பட்டது, அது மகிமைக்குரியதுன்னு கேட்டோம். இப்போ அந்த ஸ்தானத்துல எப்படிப்பட்ட எந்த கூட்டத்தார் அந்த ஸ்தானத்துக்குரியவர்கள் இப்ப படிக்க போறோம். அல்லேலூயா. இவ்வளவு நேரம் ஸ்தானம், அந்த ஐயா ஜோசப் ஐயா பாக்குறாரு, என்னடா இவரு வந்ததுல இருந்து ஸ்தானம் ஸ்தானம் சொன்னாரு. ஆனா அந்த ஸ்தானத்துல ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தார் யாரு, எப்படிப்பட்ட கூட்டத்தார்? அவங்க தான் அந்த ஸ்தானத்துல வர முடியும். அல்லேலூயா. எல்லாரும் வர முடியாது. நீங்க எப்படிப்பட்ட நபராக இருக்கலாம், நீங்க ஞானம் நிறைந்த நபராக இருக்கலாம், அறிவு நிறைந்த நபராக இருக்கலாம், ஆனா எல்லாரும் அந்த ஸ்தானத்துக்குள்ள வர முடியாது. ஒரு கூட்டத்தார் மட்டும்தான் அந்த ஸ்தானத்துக்குள்ள வர முடியும். எடுத்து படிங்க 114ஆம் சங்கீதத்துல 2ஆம் வாக்கியத்தை படிங்க. யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமோ, இஸ்ரவேல் அவருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய ஸ்தானம் சொல்லும் பொழுது
கட்டளையிடுகிற இடம். தேவனுடைய ஸ்தானம் சொல்லும் பொழுது தேவன் தான் யார் என்பதை அங்கே வெளிப்படுத்துகிற இடம். அல்லேலூயா. அது எல்லாருக்குள்ளே வெளிப்படுத்த மாட்டார், யூதாவுக்குள்ள மட்டும் தான் வெளிப்படுத்தும். யாருங்க அந்த யூதா? அந்த ஐயா பாக்குறாரு, எதுக்காது அந்த யூதா யாரு? நானா இல்ல அடுத்து விட்டாரு நபரா? எடுத்து வாசிங்க, அந்த யூதா யாரு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்துடைய 35ஆம் வாக்கியத்தை படிங்க. ஆதியாகமம் 25:9-35. பைபிள் இல்ல போடுறதா? மறுபடியும் அவன் பாருங்க, நான் சொல்றது பொய்னா நீங்க பாருங்க, நீங்களே கேளுங்க. மறுபடியும் அவள் கர்ப்ப வேதனை அடைந்து ஒரு குமாரனை பெற்றெடுத்தா, அப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயர் வகித்தார்கள். அருமையான தேவ பிள்ளையே, தேவனுடைய ஸ்தானமாகிய அவருடைய ஜனம் யார் தெரியுமா? அவரை துதிக்கிற கூட்டத்தார். ஆண்டவர் துதிக்கதான் நாவு கொடுத்தாரு. இந்த நாவுல பாட்டு போடவோ, தேவையில்லாத வார்த்தை பேசவோ, அவமான வார்த்தைகளை பேசவோ இந்த நாவை கொடுக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், இனிப்பும் புளிப்பும் எப்படி ஒரே வாயிலிருந்து புறப்படும்? வெளியே போனா கெட்ட வார்த்தை, உள்ள வந்தா துதிக்கிறோம். ஆண்டவருடைய ஸ்தானம் அறியப்படாது. யூதா கோத்திரத்தார மட்டும் தான் ஆண்டவர் விசேஷமா பூமியிலிருந்து பிரிச்சு எடுத்தார், யூதா குலத்தை பிரிச்சு. அதனால்தான் பாரு, இஸ்ரவேல் நாட்டுகளை பாருங்க, மொர்தெகாயுடைய பீரியட்ல பாருங்க என்ன நடந்ததுன்னு. எல்லாருக்குள்ளே ஒரு அபகடம் வரும்போது யூதா கோத்திரத்தார மட்டும் அழிக்கவே முடியல. அவனுக்கு ஒரு மேன்மையாக அழைச்சார். ஏன் அவனுக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை விட யூதாவுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் ஸ்பெஷல் ஆசீர்வாதம். எடுத்து படிக்க ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வாக்கியம் எடுத்து படிக்க. யூதா பாலசிங்கம் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற ஒப்பனையான வார்த்தை என்ன தெரியுமா? அவன் ஒரு சிங்கம், யாரும் அவனை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ராஜா மாதிரி தான் நிறுத்துவார். 4 பேர்கிட்ட போய் கையேந்திர அளவு வைக்க மாட்டாரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் மகாராணாக்களா இருப்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சும்மா இல்ல. இந்த ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமிய வீடியோ அறிவிக்கிறான். இஸ்லாமிய என்னன்னா, இந்த யூத குலத்தான் அவன் அழிச்சிருந்தான். யூதர்கள் உலகத்துல எல்லாவற்றிலையும் முஸ்லீம் என்ற வார்த்தையை வேறு மனுஷன் பேசுறான். அல்லேலூயா. அந்த வேறு மனுஷன் ஒரு வீடியோ அறிவிச்சிருக்கிறான். என்ன? இந்த யூதர்கள் தாண்டா யகுதனோ அந்த ப்ராஃபட் அதை எழுதுறான். பேசுறாங்க, நீங்களே அப்படி புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. அந்த ப்ராஃபட் அதை எழுதுறான், யகுதனோ கிறிஸ்தவனோ ஒண்ணு. அக்கி சேர்த்துக்கு அவனை நெருக்கமான இடத்துல கொண்டு போய் அவனை சாவடி. இன்னொருத்தன் வியாக்கியானம் பண்றான், உலகத்திலேயே அவன் தான் பயங்கர ஞானி, அதனால அவன் இல்லைன்னா நம்ம முன்னாடி வந்துருவோம். அல்லேலூயா. படிப்பிலிருந்து, ஞானத்திலிருந்து, அறிவிலிருந்து, திறமையிலிருந்து, மேன்மையிலிருந்து ஆண்டவர் யூதா கோத்திரத்தார் தான் முன்னாடி வச்சார். இஸ்ரவேலுக்கு முன்னாடி யுத்தம் போகும்போது கூட யூதா கோத்திரத்தார் தான் முன்னாடி வைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்காக யூதாவா ஜீவிக்கிறவன் மட்டும் தான் ஆண்டவர் முன்னாடி நிறுத்துவாரு. சும்மா இந்த பின்மாற்றம் பண்றது, வேஷம் போடுறது, நாடகம் ஆடுறது, மறைவா வேலையெல்லாம் பண்றது, அப்படி இங்க இப்படி ஒரு டிராமா பண்றது, இப்படிப்பட்டவங்க யூதா கோத்திரத்தருடைய அல்ல. அவங்க சாபத்து ஈடான கோத்திரத்தாரு. அவங்க யார் தெரியும்? அந்த கோத்திரத்தாரு கோயிலுக்கு தான் வருவாங்க, எல்லா கிஃப்டும் இருக்கும், ஆனா அவங்க யூதா கோத்திரம் கிடையாது. இந்த சகோதரி பாருங்க, என்னடா இது புதுசா சொல்றாரு. எடுத்து படிங்க. ஆதியாகமம் 49:2 படிங்க. நீங்க பாக்குறீங்களா இல்ல மறைக்கிறீங்களான்னு தெரியல. அல்லேலூயா. ஆதியாகமம் 49:2 வாக்கியத்திலிருந்து படிங்க. எல்லாரும் யாக்கோபின் குமாரரே சொன்ன சபை ஜனங்களை அழைக்கிற சபை ஜனங்களே எல்லாரும் வாங்கடா, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்றேன். அடுத்த வசனத்தை படிங்க, அடுத்த வாக்கியத்தை படிங்க. ரூபனே, அந்த ரூபனே என்ற வார்த்தையில ஊழியக்காரன் படிக்கலாம், இல்ல விசுவாசின் படிக்கலாம், இல்ல ஒரு தேவனுடைய பிள்ளைன்னு படிக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, நீ என்னுடைய சிரேஷ்ட புத்திரன், நீ என்னுடைய சத்துவமோ, நீதானா என்னுடைய முதற் பலனாகிய சபை, மேன்மையில நீதானா பிரதானமானவன். நீ கிட்டார் வாசிச்சாலும் உன்ன மாதிரி வாசிக்க முடியாது, நீ கீபோர்டு வாசிச்சாலும் உன்ன மாதிரி வாசிக்க முடியாது, நீ பாட்டு பாடினாலும் பாட்டுக்காரனை வச்சு பார்க்கறான். அல்லேலூயா. நீ என்ன பண்ணாலும் உன்னுடைய மேன்மை மாதிரி வர முடியாது. வல்லமையில நீ விசேஷமானவன். ஆனா அங்க சொல்லப்பட்டிருக்கு, தண்ணீரை போல தழும்புகிறவனே நீ அந்த மேன்மை அடைய மாட்டாய். அல்லேலூயா. அப்ப யூதா கோத்திரத்தார மாட்டான் ஆண்டவர் தனக்கென்று பிரிச்சு வைக்கிறார். அவன் தான் விசேஷ, அவன் தான் தேவனுடைய ஸ்தானம்.
அங்கதான் தேவன் தம்மை யார் என்பதை வெளிப்படுத்துகிற இடம். அது அவருடைய ஸ்டாண்டர்ட் எழுதியிருக்கு. அல்லேலூயா. அப்போ உடன்படிக்கை பெட்டியை நான் கொஞ்ச நேரம் படிக்க ஆரம்பிச்சேன். அந்த பெட்டியை 3 விதங்கள்ல திரைச்சீலையினால மூடப்பட்டு அதை மகா பிரதான ஆசாரியம் மட்டும் கொஞ்சம் ஆழமா எடுக்கலாம்ல, ஆழமா புரியுற ஜனங்களுக்கு. மகா பிரதான ஆசாரியம் மட்டும் வருஷத்துல ஒரு முறை, அது கூட ரத்தத்தோடு கூட ஜீவனை பணைய வச்சுட்டு உள்ள போவாங்க. ஏன்னா அந்த பெட்டி கிட்ட யாரும் போக முடியாது. அது அந்த பெட்டிக்கு 7 பேர்கள் உண்டு. ஒன்று வல்லமை விளங்கும் பெட்டி,